டேமேஜில் விடுங்க உங்களுக்கு ஜிம்மின் குக்கி புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய இன்ட்ரோ பேசுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கதைக்குள்ளேயே போய் பார்த்துக்கலாம். இன்ட்ரோ வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அவங்க ஃபாஸ்ட்டாக கிளம்பியிருக்காங்க. வேற இல்லை, நம்ம ஜங்கு தான் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கான். பரபரன்னு வேகத்தில் கிளம்புறான். இது ஜங்குக்கு அம்மா பார்த்துட்டு, டே ஏன்டா இந்த பரபரன்னு வேகத்தில் கிளம்புற? அம்மா காலேஜுக்கு லேட் ஆச்சுமா, ப்ரொஃபஸர் வந்துருவார், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு லேட்டாக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, நீ பார்த்து பத்திரமா வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படப்படான்னு வேகத்தில் ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டு அவன் வாட்டி போயிடுறான். அவங்க அம்மாவும் பார்த்துட்டு, இந்த பையன் என்னைக்கு தான் திருந்த போகிறானே தெரியலையே, ஐயோ சின்ன பிள்ளையாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புலம்பிட்டே கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க. சரி, நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா, பைக்கில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். செம்ம கடுப்பாக இருக்கு அவனுக்கு. நேரத்தில் தான் எனக்கு என்ன ப்ராப்ளம் பண்ணுவியோ பைக்கு என்று உன்னை பாரு, ஒன்றால் உன்னை தூக்கி போட்டு அப்படின்னு அடிச்சாதான் நீலாம் திருந்துவ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பில் கோவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஜங்கு போகிறதே ஜிமின் பார்க்குறான். ஜிமின் வந்து ஜங்குக்கை கூப்பிட்றான். ஓய் குல்ஃபி பையா ஓய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஜங்குக்கும் திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஒரு முறை ஜிமினை பார்த்து, என்னடா முறைக்கிற, என்ன காலேஜ் கிளம்பிட்ட போல, இவ்வளோ லேட்டாக சீக்கிரமாக கிளம்புறியே, எப்போ பார்த்தா லேட்டாக தான் கிளம்புவியா, அப்படி என்னடா பண்ணிக்கிட்டு இருப்ப ரூமில் உட்காந்து, ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பியா சீக்கிரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி இந்த மாதிரி ஜங்குகிட்ட வெறுப்பேத்துறான். ஜங்குக்கா, டே ஆனா ஜிமன் இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் அப்படிலாம் கூப்பிட்றத இங்கே ஸ்டாப் பண்ணு, புரியுதா? நான் ஒன்றும் குல்ஃபி பையனும் கிடையாது. அப்புறம் அப்புறம் வேற என்ன சொல்லு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன், காலேஜுக்கு லேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறிட்டு போயிடுறான். ஓடி போயிடுறான். ஜிமினும் பார்த்துட்டு, போடா போ, அங்கே வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவில் ஸ்மெல் பண்ணிட்டு அவன் பைக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரியாயிடுது, பைக்கு ப்ராப்ளம் சரியாயிடுது. அதுக்கப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். கரெக்டாக நம்ம ஜங்குக்கு நடந்து போயிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஜிமினு பைக் எடுத்துகிட்டு பின்னாடியே வரான். ஏய் ஜங்குக்கா, ஏன்டா எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே போகிறேன், என்னடா உனக்கு பிரச்சனை? ஏதாவது சீக்ரெட்டாக ஏதாவது பண்ணுறியா என்ன? லேப்டாப்பில் ஏதாவது சீக்ரெட்டாக, ஃபோனில் ஏதாவது சீக்ரெட்டாக பார்க்குறியா என்ன? அதெல்லாம் சீக்கிரமாக எந்திக்க முடியலையோ உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு பைக்கில் வந்துக்கிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு பேசிக்கிட்டே வரான் ஜங்குகிட்ட. பார்ஜிமனா, எனக்கு கோவம் வருது, பிசான் அவட்டு காலேஜ் நடந்து போயிட்டு இருக்கேன், எனக்கு கடுப்பை கலப்புன்னா நினச்சிக்கோ, அவனை சாவ வச்சிருவேன், உன்னை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு நான் பாட்டுக்கு தூக்கிட்டே இருப்பேன், வாயை முட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோபமாக சொல்கிறான் ஜங்குக்கு. ஜிம்மின் வந்து பார்த்துட்டு ஒரு நல்லா க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான் ஜங்குக்கை பார்த்து. இப்போ எதுக்கு நீ ஸ்மைல் பண்ணுற? இல்லை, நீ பேசுகிறது நல்லா இருக்கு, நீ கோவப்படும் போது கூட அந்த நோஸு உன் லிப்ஸு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா, அப்படியே என்ன சாய்க்குதுடா, என்னமோ பண்ணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த மாதிரி பேச ஜங்குக்கா இன்னும் கடுப்பாகுது. இப்போ பாரு ஜிம்னா, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாதுன்னா அதுக்கெல்லாம் வேற ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான் கோவமா. கரெக்டாக காலேஜு வந்துடுது. 2 பேருமே காலேஜுக்கு போயிடுறாங்க, ஜிமினும் ஜங்குக்கும். ஜிமினை வந்து ஜங்குவை கூப்பிட்றான். டேய் நெல்றா, நான் பைக்கை போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன், இங்கேயே நெல்லும், அவனை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவ்வளோதான் வச்சுக்கோ, பனிஷ்மெண்ட்டுக்கு தயாராக இருந்துக்கோ இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த மாதிரி சொல்கிறான். நான் எதுக்கு நிற்கணும், நீ வேணா உன் பைக்கை பார்க் பண்ணி எங்கேயும் பார்க் பண்ணி தொலை, எனக்கு ஒன்று கவலையே இல்லை, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போகணும் ஜங்கு, சரி நான் போகணுடா, என்னடா வளர்ற, ஐயோ பயமாக இருக்கா, சி நான் இதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும் வச்சுக்கோங்க, நீ வா வராமி கடை, நான் போகிறேன், கிளாஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். டக்குன்னு ஜிமின் வந்து கையை பிடிச்சிட்டு, ஏய் சொல்லிக்கிட்டே இருங்க, இங்கேயே நிற்கிற, இல்லைன்னு நினச்சிக்கோயா, இங்கேயே நான் இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இப்போ பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை ஜிமன், இப்போ பாரு காலேஜு சும்மா இருந்துரு, என்னை வெறுப்பேத்த, அப்போ இரு, நான் பைக்கை வேணால் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்,
இங்கேயே இருக்கிற புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பார்க் பண்ண போயிடுறான். ஜிமின் வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டு ஜிமின் வந்து வரான் நடந்து. நம்ம ஜங்குக்கும் நின்றுக்கிட்டே இருக்கான். ச்சே இவனோட பெரிய தொல்லையாக போச்சு கரும பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான் ஜிமினை மனசுக்குள்ளே ஜங்குக்கு. நான் வந்து ஜங்கு பக்கத்தில் வந்துட்டு வா இப்போ கிளாஸுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஜங்கு கையை உதறி விட்டுட்டு இங்கே பாரு கையை பிடிக்கிறவெல்லாம் வச்சுக்காத புரியுதா, எனக்கு போக தெரியும் கிளாஸுக்கு, நீ உன் கிளாஸுக்கு போடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு திட்டு விட்டுட்டு அவன் மாட்டுக்கு போயிடுறான். ஜங்குக்கு நடந்து போயிடுறான். நம்ம ஜிமின்னு பார்த்துட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறானே, எனக்கு பனிஷ்மெண்ட் இங்கேயே கொடுத்துடணும் போல இருக்குது, அதுக்கு தான் துடிக்கிறானோ, பார்த்துக்கிறேன் உனக்கு அப்புறம் இருக்குடா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான ஒரு ஈவில் ஸ்மெல் பண்ணிட்டு அவன் வந்து காலேஜுக்கு அதாவது கிளாஸ் ரூமுக்கு போயிடுறான். நம்ம ஜங்கு வந்து கிளாஸில் உட்காந்துருக்கான். எல்லா பொண்ணுங்களும் சைட் அடிக்கிறாங்க, ஜங்குக்கும் சைட் அடிக்கிறான். பொண்ணு வந்து ஜங்குக்கு மடியில் வந்து உட்கார்றா. ஜங்குக்கும் பார்த்துட்டு ரிஷி என்னடி மடியில் வந்து உட்காந்துருக்கு, என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை ஜங்கு, உட்காரணும்னு தோணுச்சு உட்காந்தேன், ஏன் உட்காரக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லை, நீ உட்காரலாம். ஆமாம் இன்னும் இந்த மார்க்கமாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, எனக்காகவா? ஆமாம் உனக்காக தான். ஏன் உனக்காக நான் இது கூட பண்ணக்கூடாதா என்ன? நீ ஒரு முடிவாக தாண்டி இருக்க, பார்த்தாலே தெரியுது நீ பேசுகிறதுலே. தெரியுதுல ஜங்குக்கா, அப்போ இன்னைக்கு ஒரு நாள் ஒன்று ஸ்டாண்ட் பண்ணலாமா? பண்ணலாமே, பண்ணலாம்டி, நல்லாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அந்த ரிஷி பொண்ணும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அந்த சைடு கேஷுவலாக நடந்து வந்திருப்பான். ஜங்குக்கு மடியில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. நம்ம ஜிமின் பார்க்குறோம், செம்மையாக கோவம் வருது அவனுக்கு. ரிஷி பொண்ணுக்கு ஒரு முடிவை கட்டணும் போல இருக்கே, பண்ணுறேன். ஜங்குக்கு பல்லில் இழிச்சுக்கிட்டு அவளையும் மடியில் உட்கார வச்சிருக்க. கிளாஸ் முடியட்டும், இன்டர்வெல்ல உனக்கு கவனிச்சுக்கிறேன் குல்ஃபி பையா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஜிமினை வந்து பேசிட்டு போயிடுறான் கிளாஸ்க்கு. சைடு நம்ம ஜங்குக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சது. இன்டர்வெல்ல ஜங்குக்கு வந்து அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறான். ஜிமினும் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறான் ஜங்குக்கை. ஜங்குக்கு வந்து ஹேர்லாம் சரி பண்ணிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிமின் வந்து ஜங்குக்கை கூப்பிட்றான். ஏய் குல்ஃபி பையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்டானா ஜங்குக்கும் திரும்பி பார்த்துட்டு, ஜிமன் நீ இங்கே என்ன பண்ணுற? அது ஒரு முக்கியமான வேலைக்கு வந்தேன், காட்டுறேன் என்ன வேலைக்கு வந்தேன்னு. ஏய் ஜங்கு, நான் கேட்குறதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணேன். ரிஷி பொண்ணு உன் மடியில் உட்காந்து அவள் தான் வலுன்னு வலிஞ்சு பேசுகிறான்னா நீ சேர்ந்து வலியிற பல்ல இழிச்சுக்கிட்டு உட்கார பிளேஸில் நீ யார் யாருக்கோ அந்த ரிஷி பொண்ணுக்கெல்லாம் விட்டு கொடுக்குற. மடியில் உட்காரானா நீ சொகுசாக உட்காந்துக்கோடி ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு நீயும் அசால்ட்டாக விட்டுற ஜங்குக்கா. உனக்கு தேவையில்லாதது ஜிமான், புரியுதா? அக்காவு மடியில் வந்து உட்கார்ந்தது எனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் உட்காருன்னு விட்டுட்டேன், புரியுதா? அப்படியா ஜங்குக்கா, அவள் மடியில் உட்கார்றது உனக்கு பிடிச்சிருக்கு? இனிமேல் அவள் எப்படி உன் மடியில் உட்கார்றான்னு நானும் பார்க்குறேன் ஜங்குக்கு. நான் அப்புறமாட்டி கவனிச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு ஒன்று நான் இப்போ கவனிக்கிறேன்டா. இப்போ ஜிமன் வேண்டாம் ஜிமன், நான் கிளாஸுக்கு போகணும், தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு ஜிமினை தள்ளி விட்டுட்டு போகும்போது கரெக்டாக நம்ம ஜிமின் கையை பிடிச்சிடுறான் ஜங்கு கையை விடு ஜிம்மன், நான் கிளாஸ்க்கு போகணும். நீ ஒன்று கிளாஸ்க்கெலாம் போக வேணாம் குல்ஃபி பையா, நீ போனால் அங்கே என்ன பண்ணுவ, படுத்து தூங்குவ, இல்லை பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிப்ப, தானே பண்ணிகிட்டு இருப்ப, அதுக்கு நீ இங்கேயே இருந்துட்டு போடா குல்ஃபி பையா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜிமினை வந்து டக்குன்னு இழுத்து பிடிச்சி லாக் பண்ணிடுறான் ஜங்குக்கை. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, பயமாக இருக்குது. ஜிம்மன் என்னை விட்டு ஜிம்மன், என்ன பண்ணுற நீனா? பாரு இது ரெஸ்ட் ரூமு, இது காலேஜு, இதுக்கு பாரு இன்னும் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா இது வீடுன்னு? எனக்கு கிளாஸ் ரூமும் ரெஸ்ட் ரூமும் எனக்கு பெட்ரூம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன் வந்து இந்த மாதிரி ஜங்குகிட்ட சொல்ல நம்ம ஜங்குக்கு லைட்டாக அள்ளி விடுது. இங்கே பாடுறா, உனக்கு புரியுதா இல்லையா? அதைத்தான் நானும் சொல்கிறேன், ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணுற வழியை பாரு ஜங்கு, இல்லைனா நான் ஹாஷாக பண்ணுறதா இருக்கும். என்ன பண்ண போகிற? இங்கே பாரு, என்னை விட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான் நம்ம ஜங்குக்கு. ஜிமினை ரொம்ப துள்றிய ஜங்குக்கா, ஒரு பக்கம் மூச்சு வேற வாங்குது. நான் வைபுக்கு போயிட்டியோ? இங்கே இல்லை, நான் வைபுக்கெலாம் போகல, என்னை விட ஃபஸ்ட்டு விடணுமா? அதுக்கு முன்னாடி
அது பண்ணிட்டு வேணாம் விட்டுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி வந்து காத்துட்டு இந்த மாதிரி சொல்ல ஒரு மார்க்கமாக நம்ம ஜங்குக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. டேய் உனக்கு இங்கே பாரு என்னை விட்டு ஃபஸ்ட்டு டீச்சர் ரொம்ப இது பண்ணுறான் ஜங்குக்கு. நம்ம ஜிமின் வந்து டக்குன்னு வந்து அந்த கீழே கையை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன பண்ணுற ஜிமன்? டேய் என்னோட பண்ணுற விட்டுறா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா ஒரு பயத்தில் ஒரு மாதிரியா பேசுகிறான் நம்ம ஜங்குக்கு. நம்ம ஜிமினோ என்னடா என்ன ஒரு மாதிரியா இருக்கா, என்ன பண்ணது? கீழே தான் நான் கையை வச்சுருப்பேன். அப்போது உள்ளே விட்டு இங்கே பாரு நீ எல்லாம் மீறுற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எவ்வளவோ சொல்கிறான் ஜிமின்கிட்ட. ஜிமின் கேட்கவே இல்லை. அதெல்லாம் கேட்காம அவன் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கால சுத்தமாக முடியல. டேய் டேய் வேணாண்டா விட்டுருடா, டேய் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறான் நம்ம ஜங்குக்கு. ஆனால் ஜிமன் விட்டு ஜிமன் எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறான் ஜங்குக்கு. ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு பேசுகிறான். சுட்டாகுது ஜங்குக்கு செம்மையாக. ஜிமின் பார்த்துட்டு என்னடா இப்படி சுட்டாகுது, இவ்வளோ மூச்சு வாங்குது, ஆனால் நல்லா இருக்கே, இதில் என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் தப்பே இல்லை, நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் கீழே கையை வச்சு. நம்ம ஜங்குக்கால சுத்தமாக முடியல. ஒரு பக்கம் வைப் ஆகுது அவனுக்கு. வந்து ஜங்குக்கு வந்து நம்ம ஜிமினை ஹக் பண்ணிடுறான். ஜிமினோ என்னடா ஹக் பண்ண கூட நல்லா தான்டா இருக்கு டேரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கான் நம்ம ஜங்குக்கு. ஜிமின் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ரியலுக்கு வந்துட்டு யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நல்லாவே தெரியுது. டக்குன்னு ஜிமினை தள்ளி விட்டுட்டு சும்மா நீ ரொம்ப எல்லாம் மீறிட்ட, இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக அனுபவ வைப்ப, நான் இப்போ போகிற கிளாஸ்க்கு உனக்கு அப்படி சொல்லிட்டு செம கோவமாக போயிடுறான் ஜங்கு. அவங்க போடா அப்போ பார்க்கலாம் யார் அனுபவிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு நக்கலாக பேசிட்டு அப்படியே நிற்கிறான். ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வர அதை பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு ஷாக்காக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்கு போயிடுறான் நடந்து. ஜிமினும் பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜிமின் மனசுக்குள்ளே போது வேறு எதுக்கு இப்போ வரோம், எந்த நேரத்தில் வரணும்னு கூட தெரியாமல் குறைந்த நேரத்தில் வந்து சொதப்பிட்டானு நல்லா வைவாக போய்கிட்டு இருந்துச்சு. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு சமகோமாக கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளே. ஜிமின் வந்து பிடிச்சி வந்து ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு ஏய் ஜிமன் என்னடா அவன் ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே போகிறான் ஜங்குக்கு, நீ என்ன ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்க, என்னடா நடக்குதுங்க வந்து இந்த மாதிரி ஜிமின்கிட்ட கேட்க வந்து வியை பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு என்னடா முறைக்கிற என்னை பார்த்து ஜிமினா, முறைக்காம வேற என்னடா பண்ண சொல்கிற, தூக்கி வச்சு மடியில் வச்சு கொஞ்சம் சொல்கிறியா, இன்னும் ஒரு வைப்பில் போய்கிட்டு இருந்துச்சுடா. கொரடி பூந்த மாதிரி பூந்துட்டு இன்னும் ஒரு வைப்பில் போய்கிட்டு இருந்ததா கெடுத்துட்டியே, வந்து தோல கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறான் நம்ம வியை. கிளாஸ் முடிஞ்சிருந்து எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிடுறான். ஃப்ரெஷ் ஆகிட்டு பெட்டில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம ஜிமின் வந்து ஒரு கால் பேசிகிட்டு இருக்கான். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்புறான் நம்ம ஜிமின் வந்து. அங்கே பக்கத்து வீடு தான் நம்ம ஜிமின் வீடு. வந்து ஜன்னல் பக்கத்தில் வந்துட்டு ஜிமின் போகிறத பார்த்துட்டு இவன் எங்கே போகிறான் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம ஜங்குக்கு. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஜிமின் வந்து எங்கே கிளம்பி போகிறான். நெக்ஸ்ட் பார்ட்டில் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ஆச்சுங்க. லவ் யூ சராங்கே போய் பாய்.